நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏசாயா 54:14. நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா. முக்கால்வாசி நேரத்தில் கர்த்தர் செய்கிற விஷயங்கள் நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஏன் இப்படி செய்கிறாரு, ஏன் இப்படி பண்ணுறாரு, எதுவுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளணும்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. நடக்கிற எல்லா காரியங்களும் இது ஏன் நடக்குது, இது ஏன் இப்படி நடக்குது, இது ஏன் அப்படி நடக்குது, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சந்தோஷம், புரியலனாலும் சந்தோஷம்தான். ஆண்டவரை மாத்திரம், பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் நம்ம புரிஞ்சுட்டா அது போதும். அந்த வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. பிரசங்கின் புஸ்தகத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்களேன். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் இன்னும் வரல. அல்லேலூயா. கர்த்தர் செய்கிறது எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், புரிந்து கொள்ளவே முடியாது. இங்கே வசனத்தில் பார்த்தோம், ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அறியாமல் இருக்கிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள் புரியாமல் இருக்கிறோம். எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய், நீ அறியாய். ஆண்டவரை மாத்திரம் நம்ம அறிஞ்சா போதும், பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நம்ம புரிந்து கொண்டா போதும். ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நான் தெரிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நான் புரிந்து கொள்ளுகிறேன். என் வாழ்க்கையில் நடக்கிற எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, என் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே எனக்கு தெரியல, என்னென்னமோ செய்கிறேன், என்னென்னமோ பண்ணுறேன். அந்த நேரத்துக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதுக்கு பிற்பாடு நான் யோசிக்கிறேன், நான் ஏன் இப்படி காரியங்கள் செய்கிறேன், நான் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் பண்ணுறேன், ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே, என் வாழ்க்கை எங்கே போய் முடியுமோ தெரியலையே என்று அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கிறது. லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், என் பிரியமான தேவஜனமே, நெவர் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் ப்ராப்ளம்ஸ் ஆர் யோர் சிச்சுவேஷன்ஸ். உன்னுடைய பிரச்சனைகளையும் உன்னுடைய சூழ்நிலைகளையும் அறிந்து கொள்ளும் நினைக்காத. உனக்கு அறிஞ்சிருச்சுன்னா சந்தோஷம்தான், அறியலைன்னா கூட சந்தோஷம்தான். கர்த்தரை மாத்திரம் நீ அறிந்து கொள். அல்லேலூயா. ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருப்பார். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. என்ன ஒரு அழகான ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. தேவனுடைய ஐஸ்வர்யம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அதற்கு ஒரு அளவே கிடையாது. அல்லேலூயா. அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். யூ cannot understand, you cannot understand. அல்லேலூயா. அதை நான் சொல்கிறேன், சும்மா உட்காந்து நம்ம கவலைப்படுறதுனால எந்த ஒரு யூஸும் இல்லை, எந்த ஒரு பயனும் இல்லை. டைம் தான் வேஸ்ட்டு, எனர்ஜி தான் வேஸ்ட்டு. நம்மளுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாமே இழந்து கொண்டு இருக்கிறோம். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், யூ கேன் சூஸ் டு பி ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா அது நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இல்லை நான் சோகமாக இருக்கணும்னா அதுவும் நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அல்லேலூயா. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளணும் என்று நினைக்காதீங்க. கர்த்தர் செய்கிறது முக்காவாசி காரியங்கள் 99% அது புரிந்து கொள்ள முடியாது. இந்த வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். ரோமர்கள் நிருபத்தில் என்ன வாசிச்சோம்? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? ஆண்டவருடைய சிந்தையை அறிய முடியுமா? அவருடைய யோசனைகளை அறிய முடியுமா? அவர் என்ன செய்வார்னு தெரியுமா? வில் நாட் நோ. அல்லேலூயா. we will not know. அது நம்மால் கண்டுபிடிக்கவும்
தெரிந்து கொள்ளவும் முடியாது. அதை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிந்து கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த நாள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று நீங்கள் சொல்லுங்கள், இந்த நாளில் நீங்கள் என் கூட இருங்க, உங்களுடைய கிருபைகள் எனக்கு வரட்டும், ஆண்டவருடைய வார்த்தைகள் என்னை பலப்படுத்தட்டும், உங்களுடைய வார்த்தைகள் என்னை தேற்றி என்னை வழி நடத்தட்டும், உங்களுடைய சமாதானம் சந்தோஷம் எனக்குள்ளாய் கடந்து வரட்டும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி உங்களுடைய வார்த்தை கொண்டு என்னோடு பேசுங்க ஆண்டவரை, நீர் என்னுடைய பாதைகளெல்லாம் செவைப்படுத்துங்கப்பா, உம்முடைய கிருபைகள் உம்முடைய கிரியைகள் என்னை தாங்கி என்னை பலப்படுத்தட்டும் என்று கேளுங்க. அல்லேலூயா. அது பெரிய காரியங்களை செய்யும் உங்களுடைய வாழ்க்கையில். 1 கொரிந்தியரில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆண்டவரோடு நம்ம நெருங்கி இருக்கும் போது கர்த்தருடைய செயல்பாடுகள் ஓரளவுக்கு அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமான நேரம் செலவழிக்கும் போது, பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நிறைய படிக்கும் போது, அந்த வார்த்தைகளுடைய புரிதல் நமக்குள்ளாய் வரும்போது, அல்லேலூயா, அந்த வார்த்தைகளுக்குரிய புரிதல் நமக்குள்ளாய் வரும்போது கர்த்தர் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி செய்கிறார் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஆண்டவர் செயல்படுத்துகிறார் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். அடுத்து என் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது ஓரளவுக்கு புரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. பயம் வராது, திகில் வராது, ஸ்திரப்பட்டு இருக்கும்படியான ஒரு நிலை வரும். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. 2:11 மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே வராங்க. 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வராங்க. அவங்க வெளியே வரும்போது தேவர் பில்லினியர்ஸ் அண்ட் மில்லினியர்ஸ், பெரிய கோட்டீஸ்வரனா வெளியே வராங்க. எப்படி பெரிய கோட்டீஸ்வரனா வெளியே வராங்க சொல்லுங்க பார்ப்போம். அவங்க எகிப்தியர் இடத்துல எல்லா நகையும் அதுவும் இதுவும் எல்லாத்தையும் அவர்கள் வாங்கி கொண்டு வெளியே வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது எகிப்தியரை கொள்ளையடித்தார்களாம். அல்லேலூயா. இவன் என்னெல்லாம் கேட்டானோ எல்லாத்தையும் அவன் கொடுத்துட்டான். எல்லாம் எனக்கு மொத்தத்தையும் கூட மொத்தத்தையும் அவன் கொடுத்துட்டான். எப்பா நீ எப்படியாவது போனா போதும். வெளியே வரும்போது எல்லாம் கோட்டீஸ்வரனா வெளியே வந்தான். யாரு? அடிமையா இருந்தவன் இஸ்ரவேல் ஜனங்கள், அவன் கோட்டீஸ்வரனா வெளியே வந்தான். ஆனா வெளியே அவர்கள் அலைந்து திரியும் போது அவர்கள் கையில் வச்சிருந்த அந்த கோடிகள், அந்த பொண்ணு, அந்த அந்த விலை மதிக்க முடியாத கற்கள், வைடூரியம், கோமேதகம், வைரம், என்னென்னமோ வச்சுருந்தாங்க. அதை வைத்து சாப்பாடு வாங்க முடிஞ்சுதா சொல்லுங்க? பெரிய கோட்டீஸ்வரர்கள் தானே, பெரிய பணமும் தங்கமும் ஐஸ்வர்யமும் எல்லாம் வச்சுருந்தாங்களே, அதை வைத்து அவர்களால் உணவு வாங்க முடிஞ்சுதா? இல்லை. தண்ணி வாங்க முடிஞ்சுதா? இல்லை. எதுவுமே பண்ண முடியல. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தான் நம்மளை உயர்த்தி வைத்தாலும் ஆண்டவர் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்துகிறது அவன் ஐஸ்வர்யவானாய் மாறுவதற்கு அல்ல, அதன் மூலமாக ஆண்டவர் ஏதாவது ஒரு விதத்தில் அவருக்கு பயனுள்ளதாக அவன் மாறுவான் என்பதற்காக. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்து தேசத்துலேருந்து வெளியே வரான், பெரிய கோடீஸ்வரனா வெளியே வரான். ஆனால் அவர்கள் வைத்த அந்த கோடிகளை வைத்து, அந்த தங்கத்தை வைத்து, அந்த வைரத்தை வைத்து ஒரு சாப்பாடு அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியல. வித்தவுட் காட் வி ஆர் நத்திங். ஆண்டவர் இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால்தான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும்.
கர்த்தர் ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தால் தான் ஆசீர்வாதம். அதான் நான் சொன்னேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை தங்கத்தையும் வைரத்தையும் அது இதுன்னு எல்லாத்தையும் என்னென்னமோ கொண்டு வந்தாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வைத்து அவர்களுடைய நிலையை மாற்ற முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்தால் தான் ஆசீர்வாதம். நம்ம எப்போ ஸ்திரப்பட்டு இருக்க முடியும்? எப்படி பயம் இல்லாமல் இருக்க முடியும்? எப்படி திகிலுக்கு நம்ம விலகி இருக்க முடியும்? எதுவும் நம்ம அணுகாமல் எப்படி இருக்க முடியும்? ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லை, எதுவுமே இல்லை. வித்தவுட் காட் வி ஆர் நத்திங். அல்லேலூயா. ஆண்டவர் இல்லாமல் நம்ம எதுவுமே இல்லை. என்னதான் ஐஸ்வர்யம் இருந்தாலும், என்னதான் படிப்பு இருந்தாலும், என்னதான் உயர்ந்த அந்தஸ்து இருந்தாலும், ஆண்டவர் இல்லை, எதுவுமே இல்லாத ஒரு நிலை. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை கூட பார்க்கலாம். 66ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் முடிய, அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் அவங்க என்ன செஞ்சாங்க? பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு சொல்றாரு, அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு ஆண்டவராக இயேசுவை பார்த்து அவர் சொல்றாரு, ஆண்டவரே, யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆண்டவர் விட்டு போனால் நித்திய ஜீவன் உள்ள காரியங்கள் சுதந்திரிக்க முடியாது. நித்திய சந்தோஷம் இருக்காது, நித்திய சமாதானம் இருக்காது, நித்திய ஜீவன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. ஆண்டவர் இல்லை, எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அன்னாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் மாத்திரம் அன்னாளுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கல அப்படின்னா சாமுவேலே வந்திருக்க மாட்டார். ஆமென். 1 சாமுவேலில் 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 19வது வசனம் பாருங்களேன். அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை என்ன செஞ்சாரு? நினைத்தருளினார். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செஞ்சார்? நினைச்சார். அவருடைய நிலை மாறுச்சு. ஆண்டவர் இல்லாம எந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் ஒரு கிறிஸ்தவனால் பெற்றுக்கொள்ள முடியாது. எஸ்தர் ராணி ஆண்டவருடைய தயவு இல்லாம ராணியா வந்திருக்கவே முடியாது. அல்லேலூயா. அந்த சமாரியா ஸ்திரீ அந்த கிணத்திற்கு கிட்ட இருந்த தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாய் வந்த அந்த சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறுச்சு. பெரிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய நபராக, சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய நபராக அவளுடைய வாழ்க்கை மாறுச்சு. என்னென்னலாம் வாழ்க்கையிலிருந்து இழந்தாலும் அவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டா. எப்படி? ஆண்டவரால். கர்த்தர் இல்லை அப்படின்னா அப்படிப்பட்ட நிலை வந்திருக்காது. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ 12 வருஷமும் அவளுக்கு தோல்வி தான். 12 வருஷமும் அவளுக்கு வேதனை தான். 12 வருஷமும் அவளுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவள் இழந்தாள். ஆண்டவர் மாத்திரம் இல்லை அப்படின்னா 12 வருஷம் அப்படியே அந்த வருடங்கள் அப்படியே ஏறிக்கொண்டே இருந்திருக்கும். அல்லேலூயா. வித்தவுட் காட் வி ஆர் நத்திங். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசு இல்லாமல், இந்த ஆண்டவர் இல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டவர் இருந்தால் எதுவுமே இல்லாத நிலையில் இருந்தாலும் எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த ஆண்டவர் நம்மை உயர்த்தி அவர் ஆசீர்வதிப்பார், நம்மை பாதுகாப்பார், நம்மை வழிநடத்துவார், நம்மை போஷிப்பார், நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். ஆண்டவர் இல்லாம ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தோம் இந்த ஆண்டனுடைய வார்த்தை, வாக்கு தத்துவம் என்ன அழகான ஒரு வார்த்தை. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் இருந்தால் தான் நடக்கும். ஆண்டவர் இல்லாட்டினா எதுவுமே நடக்காது. வித் காட் யூ கேன் டூ எனிதிங். வித்தவுட் காட் யூ cannot do anything. அல்லேலூயா. வித் காட் யூ கேன் டூ எவ்ரிதிங். ஆண்டவர் இருந்தால் எது வேணாலும் செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்மால் செய்ய முடியாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். அதற்கு சீமோன்,
ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் எப்படி உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். ஆண்டவர் இல்லாம ஒன்றும் அந்த இடத்துல அற்புதங்கள் நடக்காது. ஆண்டவர் இருந்தா நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்கள் கடந்து வரும். என் பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறாரா என்று யோசித்து பாருங்க. நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய். யூல் பி எஸ்டாப்ளிஷ்ட். நிற்க முடியும். அனைவருடைய வாழ்க்கையில பலவிதமான போராட்டங்கள் அவளை கீழே சாய்க்குது. பலவிதமான வேதனைகள் அவங்களுடைய வாழ்க்கையை ஒன்றுமில்லாமல் அழித்து கொண்டு இருக்கிறது. ஜஸ்ட் செக், யோசித்து பாருங்க. இஸ் காட் வித் அஸ்? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இல்லாமல் பணம் இருந்தாலும் சரி, பதவி இருந்தாலும் சரி, வேலை இருந்தாலும் சரி, அது இருந்தாலும் இது இருந்தாலும் எது இருந்தாலும் ஆண்டவர் இல்லாமல் எது இருந்தாலும் நமக்கு பயன் பெறாது. அல்லேலூயா, ஆமென். அதான் அந்த வசனத்தில் பார்க்குறோம். சீமோன் பேதுரு அவர் சொல்றாரு, அங்கே நைட்டெல்லாம் பிரயாசப்பட்டோம், எவ்வளவோ பண்ணோம், ஆனால் எந்த காரியமும் எங்களுக்கு கை கூடலை. அல்லேலூயா. அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான். பல வருஷமாக கை கூடாமல் இருக்கு. என்னென்னமோ முயற்சி செய்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஆனால் நமக்கு என்ன ஆகலை? கை கூடலை. எந்த முயற்சியும் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல. எந்த முயற்சியும் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரல. இருக்கிற சந்தோஷத்தை தான் எடுக்குது, இருக்கிற ஆசீர்வாதத்தை தான் எடுக்குது. யோசித்து பாருங்க, ஆண்டவர் இருக்கிறாரா? இஸ் காட் வித் அஸ்? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தா அந்த இடத்துல சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்க்கலாம் பரிசுத்த வேதத்தில். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் அவன் செய்வான். ஆண்டவர் இருந்தா பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். பெரிய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வர முடியும். பெரிய பெரிய அதிசயங்களை கொண்டு வர முடியும். கர்த்தர் இருந்தா அந்த இடத்துல சூழல் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற அடைத்த வாசல் கூட நமக்கு ஆசீர்வாதம் தான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சில தடைகள் வருதுன்னா அதுவும் ஆசீர்வாதம் தான். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையா, அதுவும் ஒரு ஆசீர்வாதம் தான். நீங்க சொல்லலாம், ஐயோ எப்படிங்க இதெல்லாம், எப்படிங்க எனக்கு இந்த தடைகள் எல்லாம் எப்படி எனக்கு ஆசீர்வாதம் என்று எப்படி நீங்க சொல்றீங்க? என்னால் யோசிச்சு பார்க்கவே முடியலையே. அதான் நான் முன்னாடியே சொன்னேன், சில நேரத்தில் கர்த்தர் செய்கிறது, சில நேரத்தில் இல்லை, பல நேரத்தில் கர்த்தர் செய்கிறது நமக்கு புரியாது. அல்லேலூயா. இது எப்படி இது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்? நம்மால் பார்க்க முடியல, ஆனால் கர்த்தரால் அதை பார்க்க முடியும். அல்லேலூயா. He sees what we cannot see. நம்ம பார்க்க முடியாததெல்லாம் ஆண்டவரால் பார்க்க முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் அவனை போட்டு அவனை குழியில் போய் தள்ளுறாங்க. அந்த குழி தான் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. அந்த குழி தான் ராஜாவுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தினது. எது நீ ஆசீர்வாதம் இல்லை, எது கஷ்டம், எது தடை, எது எனக்கு வேதனை, எது எனக்கு போராட்டம்னு சொல்லுகிறியோ அதை வைத்தே என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம் வேகமாக. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினால். போதும். கண்டும் காண முடியல, பார்த்தும் பார்க்க முடியல, கேட்டும் கேட்க முடியல. வாழ்க்கையில உணர்வுகள் பெற்றாலும் உணர்வு அடையாதவர்களை போல இருக்கிறோம். நல்லா கவனமாக கேளுங்க. லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட். என் பிரியமான தேவஜனமே, அதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன், ஏன் என் வாழ்க்கையில் இப்படி இவ்வளோ கஷ்டம் வருது, ஏன் இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இந்த தடைகள், ஏன் எனக்கு இவ்வளோ போராட்டங்கள், ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகள். நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு புரியறதே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஆண்டவரை நீங்கள் புரிந்திருந்தா, இந்த ஆண்டவரை நீங்கள் தெரிந்திருந்தா, இந்த வார்த்தைகளை நீங்கள் நன்கு தெரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுடைய நிலையாக இருந்தா, if you have that understanding of God, if you have the understanding of the word of God, ஆண்டவரை பற்றிய ஒரு புரிதல், பரிசுத்த வேதத்தை பற்றிய ஒரு புரிதல் நமக்குள்ளாக இருந்தா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஆசீர்வாதமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, when you know the understanding, புரிதல் இருந்தாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய முடியும்.
2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. அதான் நான் சொன்னேன், வாழ்க்கையில் எல்லாமே ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டமும் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு வரும். ஒரு தடையும் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போகும். ஒரு போராட்டமும் நமக்கு ஆசீர்வாதத்திற்கு நேராக கொண்டு போகும். யோசிச்சு பாருங்க, தானியேலை கொண்டு போய் சிங்கத்தின் கெபியில் போடுறாங்க. பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலை. ஆனால் அந்த சிங்கத்தின் கெபினால தான் அந்த ராஜா ரட்சிப்புக்குள்ளாய் கடந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையில், தானியேலுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக உயர்வுகளை அவன் சுதந்திரித்தான். உங்கள் வாழ்க்கையில் எது உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறது, எது உங்களுக்கு வேதனையை கொடுக்கிறது, எது உங்களுக்கு பாடுகளை கொடுக்கிறது, அதுதான் உங்களை ஸ்திரப்படுத்தும்படியாக செய்யும். அல்லேலூயா. நீங்கள் நிலையாய் நிற்கும்படியாக செய்யும். ஆண்டவரிடத்துல நெருங்கும்படியாக செய்யும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக செய்யும். ஆனால் அதற்கு நம்ம முதல்ல புரிதல் வேணும். நம்மளுக்கு என்ன வேணும்? புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், புரிதல் இல்லாமல் இந்த நிலைக்குள்ளாய் போக முடியாது. ஏன்? தடை வரும்போது என்ன ஆகுது? நம்மளுக்குள்ளாக வேதனை வருகிறது, நம்மளுக்குள்ளாக கஷ்டம் வருது. நம்ம ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறாருன்னு சொல்லி புலம்பிக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போயிடுறோம். ஏன்? புரிதல் இல்லாததுனால. அல்லேலூயா. If you don't have that understanding of the word of God, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள புரிதல், ஆண்டவர் மீது வைத்து வந்த புரிதல் இல்லை அப்படின்னா எதையுமே நம்மால் சாதிக்க முடியாது, எதுவுமே நம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் அந்த வசனத்தை பார்த்தோம் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்த்தோம். 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? தேவாவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் அவன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும். இந்த வார்த்தையெல்லாம் அவனை பண்படுத்துது, அவனை குணப்படுத்துது, அவனை செவைப்படுத்துது, அவனை சீர்படுத்துது. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, do we have this word of God? இந்த வார்த்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோமா? அல்லேலூயா. இந்த வார்த்தை நமக்குள்ளாக வைத்திருக்கிறோமா? அப்படி வைத்தா எது நடந்தாலும் நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைப்போம். தடைகளும் நம்மளுக்கு ஆசீர்வாதம் என்று நினைப்போம். போராட்டங்களும் நமக்கு ஆசீர்வாதம் என்று நினைப்போம். கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள், அதுவும் ஆசீர்வாதத்திற்கு நேராக, ஆண்டவர் என் வாழ்க்கையில் வைத்த ஆசீர்வாதத்திற்கு நேராக, அவர் என் வாழ்க்கையில் வைத்த அந்த திட்டத்திற்கு நேராக தான் இவைகள் எல்லாம் என்னை கொண்டு வருது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்போ? இந்த வார்த்தையை புரிந்து கொள்ளும் போது. பிலிப்பியரில் கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்களேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்திருக்கிறேன். அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல். அல்லேலூயா. இந்த புரிதல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற, ஏங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த வருஷமாச்சும் மாறும் நான் நினச்சேன், இந்த வருஷமாச்சும் எனக்கு விடுதலை கிடைக்கும்னு நான் நினச்சேன், இந்த வருஷமாச்சும் என்னுடைய சூழல் மாறும், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எனக்கு அது கிடைக்கும், எனக்கு இது கிடைக்கும், ஆனால் இப்பயும் எதுவுமே வரலையே, இப்பயும் எனக்கு எந்த விதத்துலையுமே ஒரு மாற்றம் கிடைக்கலையே, ஏன் எனக்கு இவ்வளவு போராட்டங்கள்? ஏன் நம்ம இப்படிலாம் சொல்கிறோம் தெரியுமா? புரிதல் இல்லை. என்ன புரிதல் இல்லை? இந்த வார்த்தையின் மீது புரிதல் இல்லை. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்துட்டார். என்ன கொடுத்துட்டார்? நீதியினால் ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு நீ தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. ஆனால் நம்மளுக்கு பயம் நிறையா வருது, நிற்கவே முடியல. திடீர்னு ஒரு பிரச்சனை வந்தால் அப்படியே கீழே விழுந்துடுறோம். திடீர்னு ஒரு கஷ்டம் வந்ததுன்னா கீழே விழுந்துடுறோம். ஒரு போராட்டம் வந்தால் அவ்வளோதான், எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. ஏன்? இந்த வார்த்தைக்குரிய புரிதல், ஆண்டவருக்குரிய புரிதல் நமக்கு வரலை. அல்லேலூயா. நமக்கு வந்தா
எத்தனை தான் புயல் அடித்தாலும், எத்தனை தான் கஷ்டங்கள், கவலைகள், பாடுகள் என்ற புயல் நம்மளுடைய வாழ்க்கையில் அடித்தாலும் எதுவும் நம்மளை கீழே சாய்க்க முடியாது. காரணம், இந்த வார்த்தைக்குரிய வல்லமை நாம் ஓங்கி நிற்கும்படியாக இந்த வார்த்தைக்குரிய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும். ஆமென். 1 யோவானில் கூட ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்களேன். அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிற, என்ன பாவம்? ஐயோ என் ஆண்டவர் என்னை கை விட்டுட்டாரு, ஐயோ ஆண்டவர் அவ்வளோதான் என்னை மறந்துட்டாரு. அல்லேலூயா. லிசன், இதுவும் பாவம்தான், இதுவும் பாவம்தான். கர்த்தரை நம்ம குறை பேசுகிறோம், கர்த்தர் மீது நம்பிக்கை இல்லை, கர்த்தர் மீது விசுவாசம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. என் பிரியமான தேவஜனமே, டு வி ஹாவ் த அண்டர்ஸ்டாண்டிங்? ஹல்லேலூயா. நமக்கு அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இருக்கா? He uses problems to shift us. பிரச்சனைகள் மூலமாக கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்குள்ளாக நம்மை ஆண்டவர் கொண்டு போகிறார். பிரச்சனைகள் மூலமாக கொண்டு போகிறார். நமக்கு அது பிடிக்கல, நமக்கு கஷ்டமாக இருக்குது. பிரச்சனைகள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அது நமக்கு கஷ்டமாக இருக்குது, அது நம்மளுக்கு வேதனையாக இருக்குது. ஆனால் சில நேரத்தில் கர்த்தர் இந்த பிரச்சனைகள் மூலமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவர் கொண்டு வருகிறார். கர்த்தர் எப்படி வேணாலும், எந்த நிலையில் வேணாலும், யார் மூலமாவது, எந்த சூழல் மூலமாவது ஒரு மனிதனை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. சொன்னாங்க, God can use anyone. எப்படி வேணாலும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். யாரை கொண்டாயிலும் உங்களை உயர்த்த முடியும். நீங்கள் யோசித்து கூட பார்க்க முடியாது, இதுவா எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், அதுதான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. இதான் சிம்சோன், நிறைய முறை சொல்லியிருக்கேன். சிம்சோன் சுற்றி முற்றி பார்க்குறாரு, அவனை சுற்றி ஆட்கள், பெலிஸ்தியர்கள் சூழ்ந்துட்டாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. கீழே பார்க்குறான், ஒரே ஒரு பச்சை தாடை எலும்பு. பச்சை தாடை மேலே வச்சு நீங்கள் அடிக்க முடியாது, ஏன்னா அது வலிக்கிறோம். அது என்ன செய்யும்? அது வலிக்கிறோம். அதை வச்சு ஒன்றும், அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கவே முடியாது. கர்த்தர் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. He can bring anything out of nothing. ஒன்றுமே இல்லாததிலிருந்து ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாகி உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வருஷம் தொடங்கி இன்னைக்கு நம்ம எத்தனாவது இன்னைக்கு தேதி? 19ஆம் தேதி. 19 நாள் கடந்து வந்துட்டோம். இன்ன வரைக்கும் எதுவுமே இல்லை அநேகருடைய வாழ்க்கையில். எப்படிங்க இது, நான் இந்த வருஷத்தை நான் எப்படி முடிக்க போகிறேன்? இந்த ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார், நான் ஸ்திரப்பட்டு இருக்கும்படியாக கர்த்தர் செய்வேன் என்று சொன்னார். என்னை பயமும் திகிலும் எதுவும் என்னை அணுகுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படிங்க இது நடக்கும்? அதான் சொன்னேன், நீங்கள் எப்படி நடக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நீங்கள் அவசியம் அல்ல. நீங்கள் வார்த்தையை மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவர் மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க, அவரை மாத்திரம் நீங்கள் கெட்டியாக பற்றி கொள்ளுங்க. எப்படி வேணாலும் ஆண்டவர், நீங்கள் எங்கே போகணுமோ, எப்படி நீங்கள் உயரணுமோ, எப்படி அந்த வீட்டை நீங்கள் வாங்கணுமோ, எப்படி அந்த வீட்டை கட்டுவீங்களோ, எப்படி உங்களுடைய சூழல் மாறணுமோ, உங்களுடைய சூழலில் எப்படி அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரணும் என்று கர்த்தர் எப்போ நினைக்கிறாரோ அந்த நேரத்தில், அந்த காலத்தில் உங்களுடைய நிலையை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்காத, ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது எப்படி நடக்கும், ஐயோ இது சாத்தியமே இல்லையே. அது நம்ம வேலை அல்ல, அது நம்ம வேலை அல்ல. நம்ம வேலை ஒன்றே ஒன்று தான், கர்த்தரை விசுவாசிக்கிறது. யூ ஹாவ் டு வாக் இன் ஃபெய்த். விசுவாசத்தில் நடங்க, பொறுமையோடு நீங்கள் காத்துருங்க, சகிப்புத்தன்மையோடு நீங்கள் இருங்க. அதுதான் நம்ம வேலை. அல்லேலூயா. முக்கால்வாசி நேரத்தில் நம்ம ஆண்டவராக மாறிடுறோம், ஆண்டவரை நம்மளாக மாற்றிடுறோம். ஆண்டவருக்கே நம்ம கற்றுக் கொடுக்குறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் என்ன, நீங்கள் இன்னும் எனக்கு இந்த இடத்துலேருந்து எனக்கு இந்த ஆசீர்வாதம் வரலையே,
இந்த லோன் அப்ளை பண்ணியிருக்கிறேன், எனக்கு இன்னும் அந்த லோன் சாங்ஷன் ஆகலையே. அல்லேலூயா. இந்த லோனை வச்சு தான் நீ வந்து அந்த காரியத்தை செய்வன்னு சொல்லி ஆண்டவர் நினைக்கவே இல்லையே. ஆமென். ஆனால் நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அது வரவே இல்லை, வரவே வராது. ஏன்? அது கர்த்தருடைய காரியம் அல்ல. கர்த்தர் வேற விதமாக ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம்? இப்படி தான் என் ஆசீர்வாதம் வரணும்னு நம்ம நினைக்கிறோம். அது எப்படி வரும்? அல்லேலூயா. அதான் சொன்னேன், ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஜஸ்ட் ஹாவ் தன் அண்டர்ஸ்டாண்டிங் வித் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையுடைய புரிதல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்து கொள்ளுங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணிற ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு. நீங்க தரித்திரனா இருக்கலாம், கையில் காசு இல்லாமல் இருக்கலாம், என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஐயோ, இந்த காரியத்திலிருந்து நான் எப்படி தான் விடுதலை செய்வது, விடுதலை பெறுவது எனக்கு தெரியலையே. நமக்கு 1000 கேள்வி இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய ஒரே ஒரு பதில் நம்முடைய அனைத்து கேள்விகளுக்கு அது பதிலாய் கடந்து வரும். ஹல்லேலூயா. நீங்கள் 20, 30 ஒரு பேப்பரில் எழுதி வச்சிருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லி 20 வரைக்கும் நீங்கள் இது நடக்கணும், இது நடக்கணும், இது எப்படி நடக்குதா எல்லாம் நீங்கள் எழுதி வைக்கலாம். ஆண்டவருடைய ஒரே ஒரு பதில் அந்த 20ஐயும் அந்த 25ஐயும் அந்த 30ஐயும் அந்த 50ஐயும் அது வந்து நீங்கள் அதிலிருந்து வெளியே வரும்படியாக, அது சுத்தமாக அது முடித்து நீங்கள் சந்தோஷத்தோடு திருப்தி அடையும்படியாக கர்த்தருடைய ஒரே ஒரு பதில் இருக்கும். ஆமென். அதான் வசனத்தில் பார்க்கிறோம், ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. என்ன பார்க்கிறோம்? என் பிரியமான சகோதரரே கேளுங்க, தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளலையா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லையா? ஏன் இன்னும் நம்பாமல் இருக்கிற? ஏன் இன்னும் விசுவாசியாமல் இருக்கிற? ஏன் இன்னும் உனக்கு புரிதல் வரல? ஒரு கஷ்டம் வந்தாலே நீ ஓடிடுறியே, ஒரு பிரச்சனை வந்தாலே நீ பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறாயே. ஏன் உனக்கு இன்னும் அந்த புரிதல் வரல? ஏன் இன்னும் உன்னால் காத்திருக்க முடியல? கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறார், நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லையா? அல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை பாருங்களேன். தானியேலின் புஸ்தகத்தில் அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். என்ன பண்றாரு? காலத்தையும் சமயத்தையும் ஒரு மாற்ற. he can change anything. எது வேணாலும் செய்ய முடியும். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது ஆண்டவரால் கொடுக்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவை என்று நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆண்டவரை விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க, பொறுமையோடு சகிப்புத்தன்மையோடு நீங்கள் காத்திருங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அவரை நீங்கள் பற்றி கொள்ளுங்க, விசுவாசத்தில் தரித்திருங்க. அவரை புரிந்து அவரை பற்றி கொண்டு இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குரிய வைராக்கியமுடையவர்களாய் நாம் இருக்கும்போது, நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தை கொண்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்க்க முடியாதவைகளை நீங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆமென். நீதியினால் சிறப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு என்ன செய்வ? நீ தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகாது. எப்போ எப்போ நடக்கும்? when you trust him. அவரை நீங்கள் நம்பும்போது, அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது, நீங்கள் பொறுமையோடு கூடிய சகிப்புத்தன்மையை நீங்கள் காண்பிக்கும் போது, அவர் மீது இருக்கக்கூடிய அந்த புரிதல் உங்களுக்கு வரும்போது, இந்த வார்த்தைக்குரிய புரிதல் உங்களுக்கு வரும்போது, இந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும். அல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் ஜனங்களுக்கு அவர் உபதேசம் பண்ணி கொண்டு இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தன்னுடைய சீஷர்கள் இடத்துல
ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள்லாம் ரொம்ப நேரமாக வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது ஒன்று வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும் போது அவர்கள் இருக்கிற இடம் தேவர் என்ன ரிமோட் பிளேஸ், ரொம்ப தள்ளி இருக்கிறாங்க. ஊரை விட்டு ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல வந்து அவர்கள் இருக்கிறார்கள். அத்தனை 1000 ஜனங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து அவர்கள் போய் வாங்கி கொடுக்கறதுக்கு சாத்தியமே அல்ல. அது நடக்காத ஒரு விஷயம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போய் என்ன பண்ணு, இந்த ஜனங்களுக்கு ஏதாவது நம்ம சாப்பிட கொடுக்கணும். சீஷர்கள் போய் பார்க்குறாங்க, சுற்றி முற்றி பார்க்குறாங்க, ஆண்டவர் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், நம்மளால் இது செய்ய முடியாது, நம்மளால் இது செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ல, நீ போய் முதல்ல போய் பார், நீ ஜனங்கள் இடத்துல போய் பார், ஏதாவது இருக்கான்னு போய் பார். அப்படி அவர்கள் அந்த சீஷர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இணங்கி அவர்கள் ஜனங்களிடத்துல போய் பார்க்கும்போது ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. என்ன விஷயத்தை பார்க்குறாங்க? 5 அப்பமும் 2 மீனையும் பார்க்குறாங்க. 5 loaves and 2 fishes, 5 அப்பமும் 2 மீனையும் பார்த்தாங்க. ஆண்டவர் இடத்துல கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆண்டவர் வந்து அதை ஜெபிக்கிறாரு. ஜெபித்து ஜனங்கள் இடத்துல, அந்த சீஷர்களிடத்துல கொடுத்து, நீ ஜனங்கள் இடத்துல போய் கொடு அப்படின்றாரு. அந்த ஜனங்களெல்லாம் சாப்பிட்றாங்க. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 5000 ஆண்கள் மாத்திரம், புருஷர்கள் மாத்திரம் 5000, ஸ்திரீகள் ஒரு 5000 இருக்கும், பிள்ளைகள் ஒரு 5000, எவ்வளோன்னு தெரியல, தோராயமாக ஒரு 20,000 பேர் சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்கள் 5000, பெண்கள் 5000, 10,000, குழந்தைங்க ஒரு 10,000 வச்சா கூட 20,000 பேர். நான் தோராயமாக சொல்கிறேன், கணக்கு பைபிளில் இல்லை, வெறும் 5000 ஆண்கள் மாத்திரம்தான் இருக்குது. நம்ம தோராயமாக நாம் சொல்கிறோம். எல்லாரும் சாப்பிட்டு மீதம் எவ்வளோ இருந்தது? 12 கூடை நிறையா மீதம் அவர்கள் எடுத்தாங்க. அவ்வளவு ஒரு சந்தோஷம் சீஷர்கள்னால. இது நம்பவே முடியல. என்ன அது இவ்வளோ பெரிய ஒரு அற்புதத்தை வந்து நம்ம கண் கூட பார்க்குறோம். நான் தாங்க, அதில் சீஷர் சொல்லியிருப்பாங்க, நான் தாங்க அந்த பையனிடத்துலேருந்து அந்த 5 அப்பமும் அந்த 2 மீனையும் நான் தாங்க எடுத்துகிட்டு வந்தேன். என் கண்ணு அப்படியே அதை பார்த்து என் கையில் தாங்க நான் கொண்டு வந்தேன், ஆண்டவர்கிட்ட கொடுத்தேன், ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொடுத்தாரு, திரும்ப நான் தாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். கொடுக்க வந்துக்கிட்டே இருந்தது. அந்த சீஷர்களால் அந்த சந்தோஷத்துலேருந்து வெளியே வரவே முடியல, அந்த ஆச்சரியத்திலேருந்து வெளியே வரவே முடியல, அந்த அற்புதத்திலிருந்து அவர்களால் வெளியே வரவே முடியல. நீங்கள் அதுக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, அந்த சீஷர்கள் அந்த சந்தோஷத்தை, அந்த அற்புதத்தை கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடந்தது? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்தை பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாய்தாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். போதும். என்ன பண்ணாரு? நல்லா கவனமா கேளுங்க. என்ன செஞ்சாரு? துரிதப்படுத்தினார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? சீக்கிரம். ஏங்க அப்படி சீக்கிரம்னாரு? ஏன்? ஏன்னா அந்த சீஷர்கள் அந்த இடத்த விட்டு வெளியே வரதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்? பெரிய அற்புதம். அதான் நான் சொன்னேன், அந்த சீஷர்கள் கையில் அந்த 5 அப்பமும் 2 மீனும் கையில் இருந்துச்சு. அது 20,000 பேர் சாப்பிட்றான். அவன் கண்ணு பார்க்குது, அவனால் அதை நம்பவே முடியல. அவ்வளோ ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை அவனால் அதை விட்டு வெளியவே வர முடியல. எல்லாரும் அங்கேயே இருக்கிறாங்க, சீஷர்கள்லாம். அவனால் போகிறதுக்கு மனசே வரல. ஏன்? இந்த இடம் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது, ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுக்குது, எனக்கு அற்புதத்தை கொடுக்குது. அநேகருடைய வாழ்க்கையில் சில பேர் சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸு நான் போட்டேன்னா எனக்கு பணம் நிறையா வருங்க. சில பேர் சொல்லுவாங்க, இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் மழை நிறையா வருங்க. இந்த பெண்ணில் நான் எழுதுனேன்னா நான் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் பண்ணிடுவேங்க. அல்லேலூயா. அது மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ் வச்சுருக்கிறீங்களா? இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் ஆசீர்வாதம் வரும், மழை வரும், நான் சந்தோஷமாக இருப்பேன். சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னைக்கெல்லாம் இந்த சேலை கட்டுறனோ அன்னைக்கெல்லாம் நான் அழுதுகிட்டே இருப்பேன். பாவி, சேலையாக ஒன்று அழ வைக்குது. இந்த சேலை போட்ட அன்னைக்கெல்லாம் எனக்கு சண்டை தாங்க. ஆமேன். நான் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், இது லக்கி ட்ரெஸ்ஸுங்க, இது லக்கி ட்ரெஸ். அந்த சீஷர்களுக்கு வந்து அது லக்கி பிளேஸ். அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளோ ஒரு தேவர் ஓவர்வெல்ம்டு வித் ஜாய்.
அவங்க மகிழ்ச்சியில் ஆனந்தமாக இருக்கிறாங்க, கண் கூட பார்க்குறாங்க, கண் கூட அற்புதம் நடக்குது. அதை விட்டு வெளியே வர்றதுக்கு இஷ்டம் இல்லை. ஆண்டவர் இது பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்றாரு, சீக்கிரமாக போ, சீக்கிரமாக போ. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 45வது வசனம் 6வது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவரை துரிதப்படுத்தினார் அந்த ஜனங்கள் எல்லாம். அல்லேலூயா, துரிதப்படுத்தினார். சீக்கிரம் 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 சீக்கிரம். ஏன்? அவங்க அந்த ஆசீர்வாதத்தை விட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. லோத்தினுடைய வாழ்க்கையிலையும் தேவதூதர்கள் வந்து லோத்தையும் குடும்பத்தையும் துரிதப்படுத்தினாங்க. சீக்கிரமா போ, சீக்கிரமா போ. அவர்களுக்கு அந்த இடத்தை விட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது 19ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. அவன் தாமதித்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து சீக்கிரமா வெளியே கொண்டு போறான். ஏன் சீக்கிரமா வெளியே கொண்டு போறான்? அவனுக்கு போறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏதோ ஒரு காரணம், பல காரணங்கள் சொல்லலாம். மருமகன் இருந்தா, இல்லை மற்ற காரியங்கள், பொருட்கள் இருந்தது, ஏதோ ஒரு காரணம். ஆனால் அவனுக்கு அந்த இடத்த விட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, அநேகருடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஆண்டவர் சொல்லுற விஷயத்தை நம்மளுக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு இஷ்டம் இல்லை. நம்ம டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். டிலே பண்ணுற ஆண்டவர் சொல்கிறார், இந்த காரியத்தை நீ செய்யு, இந்த காரியத்தை நீ பண்ணு. பல முறை சொல்கிறார், ஊழியர்கள் மூலமாக, வார்த்தையின் மூலமாக பல முறை சொல்கிறாரு. ஆனாலும் நம்ம செய்கிறதுக்கு டிலே பண்ணிகிட்டே இருக்கோம். ஆண்டவரே ஆண்டவர், இன்னும் ஒரு விஷயம், ஆண்டவர் இப்படி பண்ணால் நான் நம்புகிறேன், எனக்கு இப்படி சொன்னால் நான் நம்பிக்கிறேன், நான் இன்னும் இது மாதிரி எனக்கு வந்துச்சுன்னா பண்ணுறேன். வாழ்க்கையை இழந்து விடாதே. அல்லேலூயா. சிலருக்கு 2-3 தடவை சொல்லுவார், சிலருக்கு ஒரே தடவை தான் வரும். அந்த ஒரே தடவை நீ கேட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தை நீ பிடித்து கொண்டா தப்பிச்சுப்பேன். இல்லாட்டினா யூ வில் லூஸ் யுவர் பிளெஸ்ஸிங். உன் ஆசீர்வாதத்தையும் இழந்துருவேன், உன் வாழ்க்கையும் நீ இழந்துருவேன். இங்கிலீஷில் அழகான ஒரு ஃப்ரேஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி நாக்ஸ் ஒன்லி ஒன்ஸ். சந்தர்ப்பம் ஒரே முறை தான் கதவு தட்டும். அதை கூர்ந்து கவனமாக கேட்டோம் என்றால் தப்பித்து கொள்ளலாம். பரிசுத்த வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகான ஒரு வார்த்தை இருக்குது, இதோ வாசற்படியில் நின்று நான் என்ன செய்கிறேன், கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்கணும். சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான், போஜனம் பண்ணுவான். சத்தத்தை கேட்கணும், சத்தத்தை கேட்கணும். நீ சத்தத்தை கேட்காம நீ பாட்டுக்கு ஆண்டவரே இது உண்மையிலேயே ஆண்டவர்னா எனக்கு இந்த மாதிரி காமிக்கணும். எனக்கு கிதியோன் வந்து அவன் சொன்னான், ஆண்டவரே இது எனக்கு இன்னொரு ஒரு அடையாளத்தை காமிங்க, இன்னொரு அடையாளத்தை, இன்னும் இப்படி செய்யுங்க, இன்னும் அப்படி பண்ணுங்க. என் பிரியமான தேவஜனமே, அதான் சொன்னேன், சிலருடைய வாழ்க்கையில் ஜஸ்ட் ஒன்லி ஒன்ஸ் அந்த சத்தத்தை நீ தவற விட்டுட்ட, உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தவற விட்டு விடுவாய். இங்கே ஆண்டவர் வந்து இந்த சீஷர்கள் இடத்துல சொல்றாரு, ஜஸ்ட் கோ, சீக்கிரமா போ, சீக்கிரமா போ, துரிதப்படுத்தினார். ஆனால் அந்த சீஷர்கள் வந்து அவங்க டிலே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த சீஷர் என்ன பண்ணுறாங்க, அவங்க டிலே பண்ணுறாங்க. வசனம் 46 வாசிங்க. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடல் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராயிருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. போதும் போதும் போதும். அல்லேலூயா. காற்று அலையில வந்து அவங்க சிக்கி கொண்டாங்க. திறமை உள்ளவர்கள் தானே, திறமையுள்ள மீனவர்கள் தான். தேவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மன், பயங்கரமான திறமசாலிக. ஆனால் அந்த காற்று, அந்த புயல் அவர்களுக்கு சவாலாக இருந்தது. அல்லேலூயா. நல்ல கவனமாக கேளுங்க. நம்ம எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஞானவானாக இருக்கலாம், எத்தனை பெரிய பலசாலியாக இருக்கலாம், சில நேரத்தில் நம்மளுடைய பலசாலித்தனமோ அறிவாளித்தனமோ ஞானமோ பணமோ எதுவுமே நமக்கு கை கொடுக்காத ஒரு நிலை வரும். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், எகிப்து தேசத்தில் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களை கொள்ளையடித்து வந்தாங்க. தேவர் ஆல் மில்லினியர்ஸ் அண்ட் பில்லினியர்ஸ், எல்லாரும் பெரிய கோடீஸ்வரனா வெளியே வந்தான்.
ஆனால் வைத்த அந்த நகையை வைத்து ஒரு தண்ணி வாங்க முடிஞ்சதா? இல்லை. ஒரு சாப்பாடு வாங்க முடிஞ்சதா? இல்லை. அத்தனை பணத்தையும் அத்தனை நகையும் வைத்து என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. பல நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும். அல்லேலூயா. இந்த சீஷர்கள் பெரிய திறமசாலி தான். எல்லாம் மீன் பிடிக்கிறவர்கள் இருந்தாங்க. தேவர் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபிஷர்மென், திறமசாலியான மீனவர்கள். ஆனால் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு அந்த இடத்துல கை கொடுக்கல. அல்லேலூயா. இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இந்த சீஷர்கள் போகிற போது அந்த இடத்துல புயல் வரும், காற்று வரும். இது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. இது எல்லாமே தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களை என்ன செய்கிறாரு? அவர்களை துரிதப்படுத்தினார். சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம சௌரியமான நம்மளுடைய இடத்திலிருந்து புயலான ஒரு இடத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். அல்லேலூயா. ஏன் இப்படி கொண்டு போறாரு? ஏங்க ஆண்டவர் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாரு? ஏங்க ஆண்டவர் என்னை சோதிக்கிறார்? ஏன் ஆண்டவர் எனக்கு வேதனையை கொடுக்குறாரு? அதை நான் சொன்னேன், முக்கால்வாசி நேரம் கர்த்தர் செய்கிறது நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. எல்லாத்தையும் புரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, ஆண்டவரை மாத்திரம் புரிஞ்சு கொள்ளுங்க. அது போதும். நம்மளுடைய வாழ்க்கையில் எது வேணுமோ அது மாத்திரம்தான் வேணும். அல்லேலூயா. ஆமேன். ஆண்டவர் என்ன செய்கிறார்? சில நேரத்தில் நம்மளை நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, அதாவது சௌகரியமான இடத்திலிருந்து நம்ம எடுத்து ஒரு புயலுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகிறார். ஏன் அப்படி செய்கிறார் தெரியாது. இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். நம்மளுக்கு புரியாது. லிசன் கேர்ஃபுல்லி, நல்லா கவனமாக கேளுங்க. அந்த புயலை அவர்களால் கடக்க முடியும் என்பதற்காக அந்த புயலுக்குள்ளாக அவர்களை கொண்டு வந்தார். உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன புயல் அடித்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது, என்னென்ன போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கு, ஏன் வருது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு நிலை? ஏன்னா அந்த புயலுக்குள்ளாக நீங்கள் கடந்து போக முடியும் என்று கர்த்தருக்கு தெரியும். அதனால தான் அந்த புயலை கர்த்தர் அனுமதிக்கிறார். இதில் இன்னொரு அழகான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது 48வது வசனத்தை நீங்கள் பாருங்களேன். அப்பொழுது காற்று என்ன செய்து அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, அவர் பார்க்கிறார். அவருடைய பிரச்சனைகளுக்குள்ளாய் நாம் போகும்போது, நம் பாடுகளுக்குள்ளாய் நாம் போகும்போது, he sees, கர்த்தர் பார்க்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சூழலை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய வேதனைகளை அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கி கலங்கி கொண்டு இருக்கிறாங்க. பயங்கரமா நடுங்குறாங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. பயங்கர சந்தோஷம். ஏன் பயங்கர சந்தோஷம்? பெரிய அற்புதத்தை பார்த்தாங்க. பயங்கர அற்புதம், பயங்கர சந்தோஷம், பயங்கர விடுதலை, பெரிய ஒரு 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 சந்தோஷமான ஒரு நிலை. ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பயம், திகிலு, அது இதுன்னு சொல்லி மாளாத விஷயங்கள். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படி இருக்கிறாருங்க? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் என்ன பண்ணல? இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்குகிறார். ஆமென். அதை நான் சொன்னேன். He sees you. உங்களை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாய் நீங்கள் போகும்போது, உங்கள் வியாதிக்குள்ளாய் நீங்கள் போகும்போது, உங்களுடைய பாடுகளுக்குள்ளாய் நீங்கள் போகும்போது, God is watching you. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஏன் கலங்க வேண்டாம்? ஏன் பயப்பட வேண்டாம்? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிஞ்சுதான் உங்களை அந்த பிரச்சனைக்குள்ளாக அனுப்பிச்சிருக்கிறார். அவர் தெரிஞ்சுதான் அந்த போராட்டத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போறீங்க. அதான் வசனத்தை பார்த்த அழகான ஒரு வசனம். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் எப்படி இருக்கிறாரு? அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார்.
உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படி போக்கையும் உண்டாக்குகிறார். என் பிரியமான தேவஜனமே, ஏற்கனவே அந்த சூழலில் நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், அதுக்குரிய பலன், அதற்குரிய கிருபைகள், அதற்குரிய சத்துவத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அது எல்லாம் எப்போ ஆக்டிவேட் ஆகும், எப்போ அது நடக்கும் அப்படின்னா, அந்த சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு அவருக்குரிய புரிதலோடு நீங்கள் போகும்போது அந்த சூழலுக்குள்ளாக நீங்கள் தைரியமாய் கடந்து வெளியே வெற்றியோடு ஜெயத்தோடு நீங்கள் கடந்து வர முடியும். அதான் தாவீது ரொம்ப அழகா சொல்றார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். இந்த பயம் எனக்கு பயப்பட செய்யாது. இந்த வேதனை என்னை வேதனைப்படுத்த முடியாது. இந்த கவலையோ கஷ்டமோ என்னை கவலைப்படுத்த முடியாது, கஷ்டப்படுத்த முடியாது. காரணம் என்ன? ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் என்று? அல்லேலூயா. நீதியினால் எப்படி இருப்பீங்க? ஸ்திரப்பட்டு இருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாது இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அந்த சீஷர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க, அவ்வளவு உற்சாகமா இருந்தாங்க. ஆனா இப்போ அவர்கள் நடுங்கி கொண்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணணும்னு தெரியல. யாக்கோபின் புஸ்தகத்துல கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் முடிய பாருங்களேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். என்ன அழகான ஒரு வசனம் இல்ல? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை நான் சொன்னேன். அந்த சீஷர்கள் அந்த கப்பலில் ஏறி அவர்கள் போகக்கூடிய இடத்துல புயல் வரும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சு என்ன செஞ்சாரு? அவர் துரிதப்படுத்துறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த கஷ்டம் வரும், இந்த போராட்டம் வரும், இந்த பாடுகள் வரும், இந்த வியாதிகள் வரும், இந்த வேதனைகள் வரும் என்று ஆண்டவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் உங்களை அனுப்புகிறார். தெரிஞ்சுதான் உங்களை அனுப்புகிறார். ஏன் அனுப்புகிறாரு? உங்களால் அதை ஜெயிக்க முடியும் என்று அனுப்புகிறார். அதை தாண்டி வர முடியும்னு அனுப்புகிறார். அது உங்களை மேற்கொள்ளாது, நீங்கள் அதை மேற்கொள்ளுவீங்க என்று நம்பி உங்களை அனுப்புகிறாரு. எப்படி உங்களை நம்பி அனுப்புகிறாரு? ஏன்னா அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் இருக்கிறது, தேவ கிருபை உங்களுக்குள்ளாய் இருக்கிறது, தேவ பரிசுத்த வல்லமை உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. தாவீது சொல்றாரு பார்த்தீங்களா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஆண்டவருடைய கோலும் தடியும், பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவியும் பரிசுத்த தேவனுடைய வார்த்தையும் எனக்குள்ளாய் இருக்கிறது. என்னதான் புயல் அடித்தாலும், என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும் எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாத காரணம் ஆண்டவர் எனக்கு துணையாக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தான் சொன்னாங்க, நோ ஐ வில் நாட் bow down. நான் இந்த சிலைக்கு நான் வணங்க மாட்டேன். நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவியாமல் போனாலும் சரி, நான் இதை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, do we go happily or with faith in our problems? நம்மளுடைய பிரச்சனைகளில் நம்ம சந்தோஷமாக, தைரியத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஒவ்வொரு சூழலை நாம் எதிர்கொள்ளுகிறோமா, இல்லை பயந்து நடுங்கி நம்ம புலம்பிக் கொண்டு ஓடிடுறோமா? அல்லேலூயா. அதான் வசனத்தில் பார்த்தோம், யாக்கோபின் புஸ்தகத்தில், சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின. எப்போ உத்தமன் என்று விளங்க முடியும்? நீ அதை சகிச்சு நீ அதிலிருந்து வெளியே வரும்போது உத்தமன் என்று நம்ம விளங்க முடியும். பாதியிலே விட்டுட்டு ஓடி, ஐயோ ஆண்டவரும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், அவரும் வேண்டாம், அவருடைய வார்த்தையும் வேண்டாம், ஐயோ எனக்கு வேண்டாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பைபிள் எப்போல்லாம் வாசிக்கிறேனோ அப்போ தாங்க பிரச்சனை அதிகமாக இருக்குது. நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், நான் எப்போல்லாம் உபவாசம் இருக்கிறேனோ அப்போ தாங்க எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா அவ்வளோ ஒரு பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லேலூயா. லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட், தேவனுடைய ஜனங்களை நல்லா கவனமாக கேளுங்க. என்னதான் நீ ஜெபம் பண்ணி பைபிள் வாசிச்சு உபவாசம் இருந்தால், பிரச்சனைகள் வந்தால் இன்னும் அதிகமாக தான் ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக தான் உபவாசிக்கணும், இன்னும் அதிகமாக தான் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வரணும். ஐயோ பிரச்சனை அதிகமாகுது நான் பைபிள் வாசித்தாலே, ஐயோ போராட்டங்கள் அதிகமாக வருது நான் ஜெபிச்சாலே, ஓடிட்டோம் அப்படின்னா அந்த சோதனை நம்மளே ஜெயிச்சிருச்சு, நம்ம அந்த சோதனையை ஜெயிக்கலை.
அதான் யாக்கோபுல அழகான ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு, சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. எப்போ அது ஜெயித்த பிற்பாடு, உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய ஆசீர்வாதம் என்ன? இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், போற்றுகிறோம். கிருபையின் தேவன் தாமே இந்த நாளிலே உம்முடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் அப்பா. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக, எண்ணங்களுக்குள்ளாக, யோசனைகளுக்குள்ளாக, புத்திக்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் முக்காவாசி நாள் ஐயோ ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஐயோ ஏன் என்னுடைய வாழ்க்கை இவ்வளோ கஷ்டங்கள், போராட்டங்கள், என்னால் புரிந்து கொள்ள முடியல, கர்த்தருடைய செயல்பாடுகள் புரிந்து கொள்ள முடியலையே என்று பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. உங்களை மாத்திரம் புரிந்தால் போதும், இந்த வார்த்தையை மாத்திரம் புரிந்தால் போதும். பொறுமையோடு கூட, சகிப்புத்தன்மையோடு கூடிய விசுவாசத்தில் நாங்கள் நடக்கிறோம். நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்களுக்கு எல்லாமா இருந்து நீரே எங்களுக்கு வழி நடத்துவீராக. இந்த தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய சோதனைகளை ஜெயிக்கக்கூடிய நபர்களாக நீர் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. நீரே எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. இந்த புதிய வருஷம் எங்களுக்கு புதிய வருஷமாக உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் ஆரம்பித்து உம்முடைய வார்த்தையோடு இந்த ஆண்டை கடந்து வருகிறோம். நீரே எங்களை உயர்த்தி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. இந்த இயற்கை சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக நீங்கள் கொடுங்க. எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு வேதனையோ, எந்த ஒரு பாடுகளோ எங்களை மேற்கொள்ளாதபடி இந்த இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க. பரிசுத்தத்தின் தேவனுடைய இரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். கிறிஸ்துவுக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக எங்களை அழைத்து கொண்டு வரட்டும். இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும் அப்பா. மறுபடியும் ஒரு விசை ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ளாக இறங்கி எங்களுக்குள்ளாக கிரியை செய்ததற்காக நன்றி. இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ளாக நாங்கள் வைத்து வைக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து, எங்களை பாதுகாத்து, எங்களை உயர்த்தி, எங்களை பலப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவினுடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.